அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன்றும் உருது காயிதாவுடைய ஒரு பாடத்துடன் உங்களை சந்திப்பதிலிட்டு மகிழ்வடைகின்றேன். நாம் உருது காயிதாவை மிகவும் ஆழமாக அழுத்தமாக உள்ளத்தில் இருத்த வேண்டும். அது நம்முடைய இறுதி வரைக்கும் பிரயோஜனம் அளிக்கும் என்கிறதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வாருங்கள் பாடத்தின் பக்கம் செல்லலாம். ஆரம்பத்தில் வலிமை போன்று சொற்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னால அந்த சொற்களுக்கு தகுதியான வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பாஞ்ச். பாஞ்ச் என்றால் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். 1 2 3 4 5, அதாவது 5. சாந்த். சாந்த் என்றால் சந்திரன். சாந்த் சந்திரன். நீந்த். நீந்த் தூக்கம். நீந்த் தூக்கம். மீ. மீ மலை, அதாவது பொழியும் மலை. மீ. பஹீன்ஸ். பஹீன்ஸ் என்றால் எருமை மாடு. பஹீன்ஸ் எருமை மாடு. சோண்ட். சோண்ட் தும்பித்தங்கை. யானையினுடைய தும்பித்தங்கையை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதற்கு சோண்ட் என்று சொல்லுவோம். சோஞ்ச். சோஞ்ச் அல்லது சாஞ்ச் ரெண்டுமாய் படிக்கலாம். சோஞ்ச் சொண்டு, அதாவது பறவையினுடைய, கிளியினுடைய, மைனாவினுடைய சொண்டுக்கு நாங்கள் சூஞ்ச் என்று கூறுவோம். சான்ஃப். சான்ஃப். சான்ஃப் என்றால் சீரகம். கறிக்கு பாய்க்கக்கூடிய சீரகம், அதற்கு சான்ஃப் என்பார்கள். ஹசா. ஹசா இது மாசி முத்துலக், பொதுவான இறந்த காலத்தின் ஒரு வார்த்தை. ஹன்ஸ்னா. ஹஸ்னா என்ற மஸ்தர்ல இருந்து வந்தது. நாங்க மஸ்தருடைய அடையாளம் நாவை நீக்கிட்டால் ஹஸ் என்று இருக்கும். அதுக்கு அலிஃபை சேர்த்துட்டால் ஹசா என்று ஆகிவிடும். ஹசா என்றால் சிரித்தான். கியூ. கியூ கேள்வி கேட்கிறோம். என்ன? கியூ. கியூ புலாய், ஏன் அழைத்தீர்கள்? கியூ என்ன? தோஸ்த் நண்பன். தோஸ்த் நண்பன். இப்பொழுது இந்த வார்த்தைகளுக்கு உண்டான வசனங்களை அவதானிப்போம். ஆஜ் இன்று, சாந்த் ராத் ஹே சந்திர இரவாகும், அல்லது பூர்ண நிலவு இரவுக்கு நாம் சாந்த் ராத் என்று சொல்வோம். பௌர்ணமி இரவுக்கு சாந்த் ராத். இன்று சந்திர இரவாக இருக்கிறது. ஆஜ் சாந்த் ராத் ஹே, இன்று சந்திர இரவாக இருக்கிறது. 4 दिन की चांदनी है फिर अंधेरी रात है, அதாவது முறையான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத, புரிந்துணர்வு இல்லாத கணவன் மனைவிக்கு மத்தியில 4 நாளைக்கு சந்திர இரவு, அதன் பின்னால அமாவாசையோ அமாவாசை என்று கூறுவார்கள். அதனை நான் உங்களுக்கு இங்கே எழுதுகின்றேன். பாருங்கள். 4 दिन की चांदनी है. 4 दिन की चांदनी है, அதாவது 4 நாளைக்கு சந்திர இரவு. 4 दिन की चांदनी है फिर अंधेरी रात है. அதாவது 4 நாளைக்கு பௌர்ணமி நாட்கள். 4 நாளைக்கு பௌர்ணமி அல்லது தேன் நிலவு. பிற அந்தேரி ராத்தே, பிறகு அமாவாசையோ அமாவாசை, இருளான இரவு என்று சொல்லுவோம். அது ஏன் அப்படி உண்டாகிறது? புரிந்துணர்வு இல்லாததின் காரணமாகும். சரி, அடுத்து பாருங்க. கல் ராத் நேற்றிரவு மீ பர்சா. கல் ராத் மீ பர்சா, நேற்றிரவு மழை பொழிந்தது.
கல்ராத் நேற்றிரவு, மீ மலை, பர்சா பொரிந்தது. பரஸ்னா என்ற மஸ்தர்ல இருந்து மாசி முத்துலக் பர்சா வந்திருக்கின்றது. எனவே நம்முடைய பழைய பாடங்களை நீங்கள் அடிக்கடி மீட்ட வேண்டும். அதனால் உங்களுக்கு இவைகளுடைய பூர்த்தியான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை அவதானித்துக் கொள்ளலாம். हाथी की सोंड देखी, हाथी की सोंड देखी. हाथी என்றால் யானை, யானையின் தும்பித்தன் கையை. சோண்ட் என்பது நாம் முஅன்னஸ் பெண்பாலாக பாவிப்போம். அதனால் இசாஃபத்துடைய அடையாளம், அதாவது உடைய என்ற அடையாளம் முஅன்னஸின் அடையாளம் காட்டி கி என்று வந்திருக்கிறது. हाथी की सोंड देखी, யானையினுடைய தும்பித்தன் கையை பார். யானையுடைய தும்பித்தன் கையை பார் அல்லது பார்த்தேன் என்றும் சொல்லலாம். யானையினுடைய தும்பித்தன் கையை பார்த்தேன், அதாவது முஅன்னஸ்னால தேக்கி என்று முடிந்திருக்கிறது. அவர் இல்லாட்டி தேகா என்று தான் வர வேண்டும். பஹீஸ்கா தூத், எரும மாட்டு பால். பஹீஸ்கா தூத், எரும மாட்டின் பால். பஹோத் மிகவும், காடா ஹோதா ஹே கெட்டியானது ஆகும். மிகவும் திக்கானது, கட்டியானது ஆகும். அதாவது நீத்தலானது, தண்ணி மாதிரி அல்ல. எருமையின் பால் மிகவும் கட்டியானது ஆகும். பஹீன்ஸ்கா தூத் பஹோத் காடா ஹோதா ஹே. தூத் முதக்கராக இருப்பதனால், ஆண்பாலாக இருப்பதனால் அதனுடைய இலாஃபத்துடைய அடையாளம் கா என்று வந்திருக்கிறது. தூ கியூ ஹசா, தூ கியூ ஹசா, தூ கியூ ஹசா, நீ ஏன் சிரித்தாய், நீ ஏன் சிரித்தாய். முர்கி கி चूंच देखो, मुर्गी की चूंच देखो. கோழியின் சொண்டை பார். முர்கி கோழி, கி चोंच கோழியின் உடைய, चूंच அல்லது चोंच देखो சொண்டை பார். मुझे नींद आ गई, எனக்கு தூக்கம் வந்துவிட்டது. நீந்த் அது பெண்பால், அதனால ஆ கை என்று அதனுடைய விடை சொல்லும் பெண்பாலில் முடிந்திருக்கிறது. முஜே நீந்த் ஆ கை, எனக்கு தூக்கம் வந்து விட்டது. ஆயிடா வந்தது, ஆ கை என்றால் வந்து விட்டது என்ற கருத்து. சோஃப் சபாலோ, சீரகம் சப்பிக்கொள். சோன்ஃப் சபாலோ, சீரகம் சப்பிக்கொள். சபாலோனா சப்புவது, மஞ்ச் பண்ணுவது. கிதாப் பஹுஞ்ச் கை, கிதாப் கிடைத்து விட்டது. பஹுஞ்ச் கை என்றால் எத்திக்கொண்டது என்ற கருத்து. ஆனால் இங்கே கிதாப் பஹுஞ்ச் கை, கிதாப் கிடைத்து விட்டது அல்லது எத்திக்கொண்டது. நேக் பந்தே நல்லடியார்கள், நேக் பந்தே நல்லடியார்கள். खुदा के दोस्त हैं, இறைவனுடைய நண்பர்கள் ஆவர். நேக் பந்தே நல்லடியார்கள், खुदा के இறைவனுடைய दोस्त है நண்பர்கள் ஆவார்கள். वो அவர்கள், யார்? அந்த நேக் பந்தே நல்லடியார்கள். அவர்கள் தின் ராத் மே, பகல் இரவிலே அல்லது இரவு பகலிலே. தின் என்றால் பகல், ராத் இரவு. அவர்கள் இரவு பகலிலே 5 தஃபா 5 விடுத்தங்கள். 5 தஃபா என்றால் 5 விடுத்தங்கள். நமாஸ் படுத்தே ஹை, தொழுகிறார்கள். நமாஸ் படுனா என்றால் தொழுதல். நமாஸ் படுத்தே ஹை, தொழுகிறார்கள். நாம் உருது காய்தாவை மெல்ல மெல்ல இறுதி வரைக்கும் அடைந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் இன்னும் ஒரு பாதத்தில் சந்திப்போம். खुदा हाफिज.